உங்கள் சுபாஷ் மேத்ஸ் டியூஷன். நம்ம ஹையர் செகண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட் இயரில் செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் ஃபங்க்ஷன், அதோட டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதோட கான்செப்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால், அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிள் 1.14 அண்ட் 1.15. Example 14. Check whether the following functions are on1 and on2. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? f from n to n. n to n means natural numbers to natural number defined by f of n is equal to n plus 2. இதை நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? 1 on2வா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். செகண்ட் கண்டிஷன் f from n union minus 1, 0. ஸோ எண்ணில் என்னா நேச்சுரல் நம்பர், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அதில் இந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணிக்க சொல்கிறாங்க. -1, 0 இதுதான் டொமைனில் இருக்கிற நம்பர். அண்ட் இட்ஸ் டென்ஸ் டு n. n அப்படிங்கிறது கோடொமைனோட செட்டு. அண்ட் டிஃபைன்ட் பை f of n equal to n plus 2. சரி, வாங்க செக் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நம்ம ஒரு ஃபிகர் ட்ரா பண்ணலாம். f from n to n கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறதுனால இதில் டொமைன்லேயும் கோடொமைன்லேயும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸை எழுதிக்கலாம். ஓகேயா? ஸ்டார்ட் ஃப்ரம் 1 எழுதியாச்சு. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா n plus 2ன்னு இருக்குது. நான் nக்கு பதிலாக 1 போட்டேன்னா எனக்கு அது வந்து 3யோட மேப் ஆகும். அது n பதிலாக 2 போட்டால் எனக்கு 4ஓட மேப் ஆகும். ஸோ nக்கு பதிலாக நான் 3 போட்டேன் அப்படின்னா அது எனக்கு வந்து 5ஓட மேப் ஆகும். எக்ஸட்ரா அப்படி போயிட்டுருக்கு. இந்த ஃபங்க்ஷன் பேர் f அப்படின்னு சொல்லுவோம். f இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்ரி எலமெண்ட்டின் டொமைன் வந்து ஒன்லி ஒன் எலமெண்ட்டின் கோடொமைனோட தான் மேப் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா 1 சொல்லிடலாம். ஆனால் இதில் 1, 2 அப்படிங்கிற 2 நம்பருக்கு நம்மளுக்கு மேப்பிங் இல்லாமல் இருக்குது. அதனால் இது வந்து on2 கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். on2 அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். நம்மளுக்கு 1, 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஸோ தட் இஸ் நாட் on2. இதை இப்படி ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டா நம்ம சம்மா எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன கண்டிஷன் நம்ம டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் f of m equal to f of n என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, f of mன்னு அர்த்தம் என்னுக்கு பதிலாக நம்ம m போடணும்னு அர்த்தம். ஸோ m plus 2 is equal to n போட்டோம் அப்படின்னா n plus 2 அப்படியே தான் வரும். இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, வந்து அதர் சைட் போகும்போது 0 ஆகிடுமா, அப்போ m is equal to n அப்படின்னு கிடைக்கும். ஸோ f of m equal to f of n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். m equal to n கிடைச்சதுனால thus f is 1, 1. இது வந்து 1, 1ஓட ஃபங்க்ஷன். thus f is 1, 1. ஓகே, இப்போ on2வை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி இங்கே செக் பண்ணி பார்த்ததில் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம செக் பண்ணாமல் என்ன சொல்லலாம், நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன சொல்லலாம்னா, as 1 ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும். 1 is has no pre-image, therefore this function is not on2 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். இப்போ செகண்ட் கண்டிஷன் போகலாம். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f from n union -1, 0 tends to n defined by f of n is equal to n plus 2. இதுக்கு ஃபிகர் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதாவது திஸ் இஸ் n union -1, 0. ஸோ நான் நம்பர்ஸ்லாம் இதில் நான் போடணும்னு கேட்டால் -1, 0, 1, 2, 3, 4 அப்படின்னு நம்பர்ஸ் போடணும். இந்த இடத்துல n அப்படின்னா 1, 2, 3, 4 அப்படின்னு நான் நம்பர்ஸ் போட்டுகிட்டே போகணும், நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். -1 நான் வந்து இதோட ஃபங்க்ஷன் f of n is equal to n plus 2. என்னுக்கு பதிலாக நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு மைனஸ் வந்து 1ஓட மேப் ஆகும். 0 சப்ஸ்டியூட் பண்ணினா 2ஓட மேப் ஆகும். அப்புறம் 1 சப்ஸ்டியூட் பண்ணினா 3ஓட மேப் ஆகும். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4ஓட மேப் ஆகும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளுக்கு அப்படின்னு கேட்டால், எல்லா டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு கோடொமைனில் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இது 1, 1ஆக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் எல்லா எலமெண்ட்டோடையும் மேப் ஆகிறதுனால கோடொமைனுக்கு எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கிறதுனால இது on2வும் கூட. இது ஃபிகரை பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இது எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே இதே சேம் ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னு எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, f of m if f of m equal to f of n அப்படின்னு எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் m plus 2 is equal to n plus 2. this implies m is equal to n அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். therefore f is 1, 1. இது ஆல்ரெடி 1, 1 அப்படிங்கிறது
ப்ரூவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணபடி ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ஆன் டூக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் டொமைனில் எவ்வளோ இதில் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா இஃப் எம் பிலாங்ஸ் டு கோடொமைன் ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட -2 அதுலேருந்து 2 நம்பர் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டொமைனில் இருக்கும் நம்மளுக்கு. திஸ் இம்ப்ளைஸ் M-2 வந்து எதில் இருக்குது நம்மளுக்குன்னு கேட்டால் டொமைனில் இருக்குது. இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ M சப்போஸ் 5 இருந்தது அப்படின்னா 5 - 2 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு டொமைனில் இருக்குது. M அப்படிங்கிறது கோடொமைனில் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 - 2 அப்படிங்கிறது -1 அது வந்து நம்மளுக்கு எதில் இருக்குன்னு கேட்டால் டொமைனில் இருக்குது. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா f of M-2 அதாவது நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of n is equal to n plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ M-2 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா M-2 plus 2 அப்படின்னு ஆகும். தட் இஸ் ஈக்குவல் டு M அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஸோ M has the pre-image in வருது, அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து on 2ன்னு சொல்லிடலாம். thus M has pre-image, hence f is on 2, hence this function is on 2 அப்படின்னு முடிச்சிடலாம். ஸோ f of x is equal to y அப்படின்னு கிடச்சதுன்னா அதை வந்து நம்ம on 2ன்னு சொல்கிறோம். ஸோ தட் this is on 2. Example 1.15. Check the following functions for 1-to-1ness and on-to-ness. இது 1-to-1 on-to-1 செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f from n to n defined by f of n equal to n square. f from r to r is defined by f of n equal to n square. இது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனால் டிஃபைன் பண்ணது வேறு. இதில் வந்து நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர், இதில் ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ரியல் நம்பர்ஸ்க்கும் தனித்தனியாக நம்ம ஃபிகர் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக போட்டுக்கலாம். இது ஹெல்ப்புக்காக போட்டுக்கிற ஃபிகர். இப்போ n to n அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம் 1 2 3 4 அப்படின்னு வரும், இங்கேயும் 1 2 3 4 எக்ஸட்ரா வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை செக் பண்ணலாம். நம்மளுக்கு f of n ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க n ஸ்கொயர். ஸோ இப்போ 1 வந்து 1 ஸ்கொயரோட மேப் ஆகும், 2 வந்து 2 ஸ்கொயர்னால் 4ஓட மேப் ஆகும், 3 வந்து 3 ஸ்கொயர் அப்படின்னா 9ஓட மேப் ஆகும். ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் எவ்ரி எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் ஒன்லி ஒன் இமேஜ் இன் கோடொமைன் அப்படின்னு கிடைக்குது. அதனால இது என்னது 1 1. ஸோ இது பார்த்தா 1 1 இது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் கேட்டால் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது f of n is equal to n squared and f from n to n இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ f of n நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், f of m equal to f of n அப்படின்னு கன்சிடர் பண்ணணும். இஃப் லெட்னு சொல்கிறதோட இஃப்னு சொல்லலாம். f of m equal to f of n இருந்தால் நம்ம m equal to n ப்ரூவ் பண்ணணும். அதாவது m ஸ்கொயர் equal to n ஸ்கொயர்னு கிடைக்கும். திஸ் இம்ப்ளைஸ் m equal to n அப்படின்னு கிடைக்கும். therefore f is 1-to-1 அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ on 2க்கு செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு என்ன ஸ்கொயர், அதாவது அதர் தென் ஸ்கொயர் நம்பர்ஸ் ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் அப்படின்னு தெரியுது. அதனால் இது வந்து என்னது on 2 கிடையாது. ஹியர் நான் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு ப்ரீ இமேஜ் இல்லை. இங்கே ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ், therefore f is not on 2 அப்படின்னு சொல்லிடலாம். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். அதே தான் f of n is equal to n ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷன். ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா r to rனா ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸு. இதுக்கு நம்ம செட்டு போட்டோம் அப்படின்னா ஹெல்ப்புக்கு r to r அப்படிங்கிறது ஆல் த நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ். ஓகே, ஆல் நம்பர்ஸ்னால் இன்க்ளூடிங் டெசிமல் எல்லாமே சேர்ந்தது தான் கலெக்ஷன். இது அதோட கலெக்ஷன் தான் ஆல் நம்பர்ஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1-to-1 ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னு கேட்டால் நம்மளுக்கு இப்போ சப்போஸ் இதில் வந்து நம்ம -1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -1 வந்து n ஸ்கொயர் பண்ணும்போது f of n equal to n ஸ்கொயர் நம்ம போடும்போது எதோட மேப் ஆகிருக்குன்னா 1ஓட மேப் ஆகிருக்கும். அதே மாதிரி 1 எடுத்துக்கிட்டோன்னா 1 வந்து 1 ஸ்கொயருங்கும் போது அதுவும் 1ஓட மேப் ஆகிருக்கும். ஸோ கிளியர்லி 1ஓட மேப் ஆகிருக்கும். ஸோ கிளியர்லி இஸ் நாட் 1 1. ஏன்னா 2 எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் கிடச்சிருக்கு, அதனால நாட் 1 1. அண்டு இதுலேயும் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு இங்கே மேப்பிங் ப்ரீ இமேஜ் இருக்காதுங்கிறனால இது on 2வும் கிடையாது அப்படின்னு இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபிகர்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ப்ரூஃப் எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா இன்ட்யூஷனில் தான் எழுதணும். இது மாதிரி ப்ரூஃபெல்லாம் இன்ட்யூஷனில் தான் எழுதணும். அதனால் பெட்டர் ஒரு ஃபிகரை வந்து ட்ரா பண்ணி முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறது பெட்டராக இருக்கும். எல்லாத்துக்கும் இது மாதிரி பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம முதல்ல ஃபிகர் எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரஸ்பாண்டிங்காக ஆன்சர் கொடுக்கணும். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்க போகிறோம்னா 2 different element
in domain has same image. அதனால் therefore f is not 1 1, not 1 to 1. அதே மாதிரி clearly range of f வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஆர் இருக்குது சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வாட் அப்படின்னா நம்மளுக்கு இதில் இது டேரெக்டாகவே நம்ம எழுதலாம். clearly the non-perfect squares in codomain has no pre-image therefore f is not onto அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சுதா? 2 சம் முடிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ரீகேப் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் எக்ஸாம்பிள் 1.14 அதில் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு, n2nல f of n = n+2 ஃபிகர் வச்சு நம்ம போட்டிருக்கோம். அது 1 to 1 அப்படிங்கிறது கிளியராக நம்மளுக்கு தெரிஞ்சுது. பட் இது ரெண்டும் லெஃப்டாக இருக்கிறதுனால ஆன் டூ இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ தட் இங்கே அதை ப்ரூவ் பண்ணோன்னா எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு கேட்டால் 1 to 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனாக இருந்தால் இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். f of m = f of n அப்படி கன்சிடர் பண்ணிட்டோம்னா m+2 = n+2ன்னு போடும்போது m = n அப்படின்னு கிடைக்கிறதுனால இது வந்து 1 1 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது இங்கே வந்து 1க்கு நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் கிடைக்கல, 1 and 2க்கு ப்ரீ இமேஜ் இல்லை, அதனால் இது வந்து ஆன் டூ கிடையாது. அடுத்து ரெண்டாவது இதில் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூடிங் -1 0. ஸோ இன்க்ளூடிங் -1 0 அப்படின்னு வரும்போது டொமைனில் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னா இது 1 1 அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணபடி 1 1 ஆயிடுச்சு. இப்போ ஆன் டூவாக இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறோம். எம் அப்படிங்கிற எலிமெண்ட் நம்ம கோடொமைனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட m-2 பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த எலிமெண்ட் வந்து எதில் இருக்குது, நம்மளுக்கு டொமைனில் இருக்குது. எம் எலிமெண்ட்டை வந்து கோடொமைனில் கன்சிடர் பண்ணோன்னா இப்போ 1ன்னே கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கோடொமைனில் இருக்கிற நம்பர் 1 அப்படின்னு நம்ம அந்த நம்பரை எடுத்துக்கிட்டோன்னா அதில் 1 - 2ன்னு போட்டால் -1 வருது. அது கண்டிப்பாக டொமைனில் இருக்குது. ஸோ நம்ம m-2 இருக்குது டொமைனில், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of m-2 போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ma again கிடைக்குது. எவ்ரி எலமெண்ட் வந்து மேப் வித் ஆல் த எலமெண்ட் ஆஃப் கோடொமைன் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதனால இது வந்து ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த எவ்ரி எம்முக்கு ப்ரீ இமேஜ் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இது ஆன் டூன்னு கிடச்சிருச்சு. சரி, எக்ஸாம்பிள் 1.15 இதில் n to n சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு f of n² வந்து பார்க்க போகிறோம். n to n போட்டோன்னா கண்டிப்பாக அது வந்து 1 1 அப்படிங்கிறதுல நம்மளுக்கு எந்த டவுட்டும் இல்லை. அதனால் நம்ம யூஷுவல் மெத்தடில் போட்டு 1 1 அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஆன் டூ இருக்கா இல்லையான்னு பார்த்தா இதில் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து மேப் ஆகலை, அதனால ப்ரீ இமேஜ் கிடைக்கலனால இது ஆன் டூ வராது. இப்போ இதே ஃபங்க்ஷன் தான், ஆனால் வந்து டிஃபைன் பண்ண ஏரியா வேறு. இது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்னால் ஆல் த நம்பர்ஸ்னு வரும். கண்டிப்பாக இது 1 1 இல்லையான்னு முதல்ல நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா -1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு அது 1ஓட தான் மேப் ஆகுது. அதனால இது 1 1 வராது. மோரோவர் இதுலேயும் வந்து நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து மேப்பிங் இருக்காது, அதர் சைட் மேப்பிங் இருக்காது, அதர் நம்பர்ஸும் லெஃப்டில் இருக்கும். ஸோ தட் இட் இஸ் நாட் ஆன் டூ அப்படிங்கிறத இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதையே நம்ம எழுதும் போது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இந்த டொமைன் வந்து ஹேஸ் சேம் இமேஜ் கிடைக்குது. அதுக்கு இமேஜ் சேமாக இருக்குது, அதனால 1 1 கிடையாது. அப்புறம் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இந்த கிளியர்லி ஹேஸ் நோ ப்ரீ இமேஜ் இல்லை, அதை வச்சு நம்ம இது ஆன் டூ கிடையாதுன்னு சொல்லிடலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த 2 எக்ஸாம்பிள் சம்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.